எங்க போற மருமோள உனக்கு உறக்கமே இல்லையா? மணி 5:30 ஆச்சு மாமியா, சமையல் பண்ணண்டாமா? எனக்கு பொண்ணு மருமோள இங்க 7 மணிக்கு முன்ன யாரு எழும்ப மாட்டேன், நான் தான் 7 மணிக்கு எழும்ப. உன மாமனாரு மாப்பிள்ளை எழும்ப 8 மணி எங்கெல்லாம் ஆகும். நேரத்தை அவிச்சு வச்சுட்டு எங்க போக்கு? எங்க வீட்டுல காலத்து 5 மணிக்கே எழும்பணும். எழும்பி வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செய்யணும். எழும்ப லேட்டான அம்மா திட்டான். ஆமா, அவனு 8 மணி நேரம் கடந்து உறங்குவானு. நம்ம காலத்து 5 மணியே எழும்பி அடுக்கலையில போய் கலந்து விடுங்கவா, போய் கடந்து உறங்கி 8 மணிக்கு எழும்பி வந்தா போறேன். காலத்தை இந்த குளிர்ல குளிச்சவா செய்த? இல்ல மாமியா, குளிச்சாம கிச்சனுக்குள்ள போன அம்மா திட்டான். உனக்கு அம்மா ஆளு கொள்ளலாம், அது கிச்சனு தானே, கோயில் ஒண்ணா இல்ல இல்ல. பூச்சியை நம்ம குளிச்சுட்டு அவிச்சணும். திண்ணியவனுவா குளிச்சுட்டா வந்து திண்ணியானுவா? அவனோളം குளிச்சாம தானே திண்ணியானுவா. நம்மளாம் குளிச்சாத அவிச்சா வரும். அவனோட ஒரு நியாயம், நம்மளுக்கு ஒரு நியாயமா? இல்ல மாமியா, எங்க வீட்டுல காலத்து 6 மணிக்கு அண்ணனுக்கு அப்பாக்கும் பெட் காப்பி கொடுக்கணும். இங்க அவியலுக்கு மாமாக்கும் பெட் காப்பி கொடுக்கண்டாமா? ஓ, அவனோட ஒரு பெட் காப்பி. நான் இங்க யாருக்கும் பெட் காப்பி வேணும் குடிக்கிறது இல்ல. டீய போட்டு அதுல வைப்பேன், வேணுமே இங்க எடுத்து குடிப்பாங்க. கொண்டு கொடுக்க கையங்கால வழங்காமல கிடைக்கானுவா? உனக்கு அவனை பெட் காப்பி என்ன போட்டு தரானுல்ல? இல்ல இல்ல, அப்ப அவனோட பெட் காப்பி என்ன போட்டு கொடுக்கண்டா? உனக்கு வீட்டுல உங்க அம்மா 1000 ரூல்ஸ் வச்சிருக்கான். அது அங்க இங்க அது செய்யணும்னு நினைச்சாத. இல்ல மாமி, அப்பா அவியலுக்கு காலத்தை சாப்பிடாது. நேத்த இவ்வளவு கறி மிச்சம் கிடந்துல, அதை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. அவிய எலும்புனரும் 2 தோசை சுட்டு கொடுக்கல. பழைய கறி வச்சு குடிக்க தப்பு இல்லையா மாமி? அவிய வேலையை போடுறது இல்ல. பழைய கறி மொத்தமா நம்மளா தின்னு தீக்கணும். அவனு தின்ன செத்தா போவானுவான். இங்க பழைய கறியும் பழைய சோறும் நம்ம தின்னல, ஆனா அவியெல்லாம் தின்னல, ஒன்னும் செய்யாது. அப்படி செய்யலாமா மாமியா? ஆம்பளைகளுக்கு வேலை செய்து கொடுக்கறது தானே மாமியா நம்ம பெண்ணுங்க. எது ஆம்பளைகளுக்கு வேலை செய்து கொடுக்க பெண்ணுவா? யாராக தெரியாது, ஆம்பளையோடையும் தாந்தவி ஒன்றும் இல்லை. நம்ம ஆம்பளைல என்ன கொம்பா முளைச்சிருக்கு? உங்க அம்மா ஒன்ன என்ன செடி வளர்த்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இங்க என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை தான் உனக்கு உனக்கு இங்க என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை தான் உனக்கு மாப்பிள்ளையும் எனக்கு மாப்பிள்ளையும் இருக்குது. உனக்க வீட்டுல எப்படின்னு எனக்கு தெரியாது. இங்க நம்ம 4 பேரும் ஒரே போலதான். இங்க எப்படி நடக்கணும்னு நான் சொல்லி தரேன். அதே போல நடந்தா போதும். இப்ப போய் கடந்து உறங்க 8 மணி அப்புறம் எழுப்பி வந்தா போதும். இங்க என்ன செய்துட்டு நிக்க? மத்தியானம் சாப்பிடாம வரையில? இல்ல மாமி, அவிய இன்னும் சாப்பிட வரையில. இல்ல அவிய சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுறது? அவன் சாப்பிட்டாதான் நீயும் சாப்பிடுவியா? அவன் சாப்பிட வரையிலன்னா நீயும் சாப்பிடாம பட்டினியா கிடக்க போடுற? மணி 4 ஆச்சுல, வெளியில போனா இவ்வளவு நேரம் பசியோட சுத்தி நடப்பான்னு நினைச்சிட்டியா? அவனும் பசி எடுத்தா எதங்கிற கடையில போய் தின்னுட்டு வருவான். ஆனா நம்ம அவனை வந்த பிறகுதான் தின்னணும்னு காவல் இருப்போம். முன்னாடி எல்லாம் நானும் அப்படிதான். மாமனார் வெளியில போனா வாரதோட சாப்பிடாம காவல் இருப்பேன். புறம் வீட்டுல வந்தவரோ சாப்பிட எடுக்கட்டான்னு கேட்டா என்ன சொல்லுவான்னு தெரியுமா? நான் கடையில சாப்பிட்டுட்டு வந்தேன்னு. அதனால எவனுக்காக காவல் இருக்காத. உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு. ஒருத்தனாலும் இடம் வச்சு கொடுக்கப்படாது. இடம் வச்சு கொடுத்தா தலைக்க மேல ஏறிடுவானுவான். ஜெருங்க என்ன ஜெருங்க, என்ன மார்த்தாண்ட வர போனோம் போட்டா. சரி போ மாமி, அப்ப நான் போயிட்டு வர்றேன்னா. ஏன் என்னட்ட மட்டும் சொல்லிட்டு போறேன்? இங்க இருக்க எல்லா வீட்லயும் கதவு தட்டி சொல்லிட்டு போறேன், மார்த்தாண்டத்துக்கு போறேன். உனக்கு எங்கேயும் போகணுமெங்கி வீட்டுல யாச்சியாவது ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு போனா போறேன். இல்லாம எல்லாட்ட அனுமதி வாங்கிட்டு போனோம்னா இல்ல. இல்ல மாமிய, தனியா இல்ல போனோம். நீங்களும் வரீங்களா? இன்னும் ஒரு நாள் வேணுமெங்கி நான் வரேன். இனி என்ன கூப்பிடக்கூடாது. ஒரு காரியத்துக்கு யாரையும் சார்ந்து நிக்க கூடாது. உன் காலில தான் நீ நிக்கணும். நல்லா இருக்குதுங்களா மைனியே? நல்லா இருக்கேன் மைனி. அவ எங்க மருமோளா? அவ உறங்கியா? எது உறங்கியல இந்த பட்ட பகல்ல? ஏன் உறங்கட்டு? டயர்டா இருக்குங்க, நான் தான் உறங்க சொன்னேன். கூட நான் என்ன சொல்லியாக ஒன்ன வளர்த்த? இந்த பட்டா பகல்ல உறங்கல மாட்டி, வீடு வழங்க மாட்டி. மாமியார் அங்க வேலை செய்யணும், நீ கிடந்து உறங்க வச்சிய. மாமியார் சப்போர்ட் செய்து கொடுட்டி. ஏன் மைனி? அவ கொஞ்ச நேரம் உறங்கட்ட. அவ இந்த வீட்டுல மருமோளாக இல்லாம வேலைக்காரி ஒன்னா இல்ல. நீங்க உங்க மூளை ஒரு வேலைக்காரி ஆக்குதான் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறியா? ஏன்னா வேலைக்கார தேவையில்லை, மருமோளை போல ஒரு மொவளையாக தேவை. நீங்க யாது காலத்துல இருக்குது? பெண்ணுங்க யாருக்கும் அடிமை இல்லை. நீ கடந்து உறங்க மருமோளை.